வெல்கம் பேக் டு A2K சேனல். ஐ எம் DK தினேஷ்குமார். +2 முடிச்சிட்டீங்க, ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறீங்க. கவர்மெண்ட் காலேஜ் ட்ரை பண்ண போறோமா இல்லை மேனேஜ்மெண்ட் ட்ரை பண்ண போறோமா? தமிழ்நாட்டில் எந்தெந்த கேட்டகரியில் உங்கள் மார்க் வச்சு காலேஜ் எல்லாம் அப்ரோச் பண்ணலாம், என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுனா எந்தெந்த காலேஜ் போகலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதே மாதிரி அந்த காலேஜில் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கான ஃபீஸ் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் A2K யூடியூப் சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். +2 முடிச்சுட்டு யாரெல்லாம் இன்ஜினியரிங் ட்ரை பண்ணுறீங்க, மெடிக்கல் ட்ரை பண்ணுறீங்க, கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதே மாதிரி நீங்கள் உங்களுடைய மார்க்குக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற காலேஜஸ் வந்து எந்த காலேஜ் உங்கள் கட் ஆஃப்க்கு உங்கள் கம்யூனிட்டிக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணணும் அப்படின்னா www.getyourcollege.com அப்படிங்கிற வெப்சைட்டில் நீங்கள் போய் செக் பண்ணி பார்க்கலாம். இந்த வெப்சைட்டில் +2 முடிச்சுட்டு இன்ஜினியரிங் ட்ரை பண்ணுற ஸ்டூடெண்ட் ஆகட்டும், அதே மாதிரி நீட் எக்ஸாமில் என்ன மார்க் இருந்தால் தமிழ்நாட்டில் கவர்மெண்ட் காலேஜ் எல்லாம் கிடைக்கும், ஆல் இண்டியா லெவலில் எந்தெந்த காலேஜ் என்ன நீட் ஸ்கோருக்கு கிடைச்சிருக்கு, நம்முடைய ஸ்டேட் ரேங்க்கு எந்தெந்த காலேஜ் தமிழ்நாட்டில் கிடைக்கும் அப்படிங்கிறது எல்லாமே ஃப்ரீயாக இந்த வெப்சைட்டில் மட்டும்தான் நீங்கள் பார்க்க முடியும். வேறு எந்த வெப்சைட்லையும் நீங்கள் செக் பண்ணணும்னா பேமெண்ட் பண்ணணும். ஸோ மறக்காத செக் பண்ணி பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நார்மலாக +2 முடிச்சிட்டோம் அப்படின்னா உங்களுடைய ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் மார்க்கை வச்சு இன்ஜினியரிங் காலேஜ் தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கிற காலேஜ் ட்ரை பண்ணலாம். அதே என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதணும் அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருக்கிற இன்ஸ்டியூஷனுக்கும் ட்ரை பண்ணலாம். இல்லை பிரைவேட் யூனிவர்சிட்டிக்கு ட்ரை பண்ணணும்னா அந்தந்த யூனிவர்சிட்டி வந்து தனியாக ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நடத்துவாங்க. ஓகேங்களா? அதில் எப்படி என்ன அப்படிங்கிறது இப்போ பார்க்க போகிறோம். +2 முடிச்சதுக்கு அப்புறம் ஜேஇ மெயின்ஸ் அண்ட் அட்வான்ஸ் எக்ஸாம் எழுதுறீங்க. மெயின்ஸ்ல செஷன் 1 அண்ட் செஷன் 2 ரெண்டு இருக்கு. இதுல வந்து நீங்க ஏதாவது ஒரு செஷன்ல நல்லா ஸ்கோர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஓகே, அடுத்தது வந்து அட்வான்ஸ்க்கு நீங்க கிளியர் ஆகலாம். அரௌண்ட் வந்து எவரி இயர் வந்து ஒரு 8 லட்சத்துலேருந்து 10 லட்சம் பேர் வந்து ஜேஇ மெயின்ஸ் அண்ட் அட்வான்ஸ் எழுதுறாங்க. தமிழ்நாட்டில் இந்த அளவுக்கு எழுதுறாங்களான்னா எழுதுறாங்க. அதர் ஸ்டேட் கம்பேர் பண்ணும்போது, ஆந்திரா மாதிரியான ஸ்டேட்டை கம்பேர் பண்ணும்போது தமிழ்நாட்டில் ரொம்ப கம்மியாக தான் ட்ரை பண்றாங்க. அப்படி ட்ரை பண்ணி அதில் ஒரு 2.5 lakhsக்குள்ள இருக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு அட்வான்ஸ் வந்து எலிஜிபிள். அந்த அட்வான்ஸில் 30,000 ரேங்க் உள்ளே வந்தா அப்படின்னா உங்களுக்கு பேஸ்ட் ஆன் இன்டர்வியூவில் 15,000 பேர்த்துக்கு வந்து ஐஐடிஸில் காலேஜில் சீட் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. அடுத்ததா ஜேஇ மெயின்ஸ் கிளியர் பண்ண ஸ்டூடெண்ட்டுக்கு, அது தமிழ்நாட்டில் திருச்சியில் வந்து என்ஐடி இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் கோட்டாவில் 50% சீட் வந்து அலோகேட் பண்ணுறாங்க. அதில் வந்து உங்களுக்கு 98 அண்ட் எபோவ் ஓபிசியில் இருக்கிறீங்க அப்படின்னா கன்ஃபார்மாக ஏதாவது ஒரு கோர்ஸ் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இதே மாதிரி மற்ற ஸ்டேட்டில் இருக்கிற என்ஐடியும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். என்ஐடி அல்லாது ட்ரிபிள் ஐடிஎம் இந்த மாதிரியான காலேஜ் வந்து நீங்கள் என்ஐடி மெயின்ஸ் உடைய ஸ்கோரை வச்சு ட்ரை பண்ணலாம். இது ஒரு கேட்டகரி. இதுக்கு நீங்கள் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதியிருக்கணும். ரெண்டாவது வந்து இதே +2ல சிபிஎஸ்சி, ஸ்டேட் போர்டு, இன்டர்நேஷனல் இந்த மாதிரி சப்ஜெக்ட் படிச்சுட்டு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதலை, பட் இது மாதிரி ஜேஇ மெயின்ஸ் எக்ஸாம் எழுதுன மார்க் வரல, சில பேர் எக்ஸாம் எழுதாத இருந்திருப்பீங்க. நோ ப்ராப்ளம். அடுத்து இன்ஜினியரிங் கேட்டகரியில் 2 கேட்டகரியை நீங்கள் ஸ்பிளிட் அப் பண்ணி படிக்கலாம். ஒன்று வந்து டீம்டு யூனிவர்சிட்டி கேட்டகரியில் போகலாம், இன்னொன்று வந்து டிஎன்ஏல போய் நீங்கள் படிக்கலாம். யூனிவர்சிட்டிக்குள்ள போகணும் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்எம், விஐடி, அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அமிர்தா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வேல்டெக், இந்த மாதிரியான அமிட், இந்த மாதிரி யூனிவர்சிட்டியில் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி நீங்கள் உள்ளே போகலாம். இப்போ இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் ப்ரைவேட் யூனிவர்சிட்டியில் எஸ்என்யூ இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து சவிதால வீரையன் யூனிவர்சிட்டிஸ் இருக்குது. ஓகேங்களா? இந்த மாதிரியான ஸ்டேட் ப்ரைவேட் யூனிவர்சிட்டிக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்குது. அந்த எக்ஸாம் எழுதி நீங்கள் உள்ளே போகலாம். ஓகேங்களா? இதுக்கான ஃபீஸ் என்ன அப்படிங்கிறதையும் நான் 1 by 1 உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அடுத்ததாக வந்து டிஎன்ஏ, தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன். இந்த தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷனுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் தேவையில்லை. உங்களுடைய ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் மார்க் இருந்தால் போதும். அதை வச்சு அதில் கட் ஆஃப் கால்குலேட் பண்ணிவிட்டு அந்த பேஸ்ட் ஆன் கட் ஆஃப் வச்சு நீங்கள் அப்ரோச் பண்ணலாம். அதுலேயும் 2 கேட்டகரி இருக்குது. ஒன்று வந்து கவர்மெண்ட் கோட்டா, இன்னொன்று வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டா. மேனேஜ்மெண்ட் கோட்டா அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் இருக்கிற 440+ இன்ஜினியரிங் காலேஜில் செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜுக்கு மட்டும் மேனேஜ்மெண்ட் கோட்டா அப்ளிகபிள். அதே மாதிரி இந்த கவர்மெண்ட் எய்டட்ல இருக்கிற காலேஜஸ்ல ஓகேங்களா, பிஎஸ்ஜி, அதுக்கப்புறம் தியாகராஜர் இன்ஜினியரிங் காலேஜ், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, இந்த 3 காலேஜுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் எய்டட்ல மேனேஜ்மெண்ட் கோட்டா அப்ளை பண்ணி நீங்கள் உள்ளே போகலாம். இதுக்கு வந்து நல்ல மார்க் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் உள்ள அப்ரோச் பண்ணீங்கன்னா அதுக்கான ஒரு அமௌண்ட் சொல்லுவாங்க. அந்த அமௌண்ட் ஓகேனா நீங்கள் இந்த கவர்மெண்ட் எய்டட்லையும் மேனேஜ்மெண்ட் கோட்டா ட்ரை பண்ணலாம். அதை தாண்டி மற்ற காலேஜஸ்க்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்ட் உங்கள் கட் ஆஃப் வச்சு தான் கன்சிடர் பண்ணுவாங்க. பிரைவேட் காலேஜ் வந்து அடுத்து மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு எப்படி அப்ரோச் பண்ணுறது, அதுக்கப்புறம் கவர்மெண்ட் கோட்டாலாம் எப்படி அப்ரோச் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். கவர்மெண்ட் கோட்டா பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மார்க் வச்சு தான் கன்சிடர் பண்ணுறாங்க. அந்த மார்க் வந்து ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் உடைய கட் ஆஃப் எடுத்துக்கிறாங்க. இந்த கட் ஆஃப் எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படிங்கிறது ஆல்ரெடி எல்லாத்துக்கும் தெரியும்.
சப்போஸ் உங்களுக்கு அந்த கட் ஆஃப் கால்குலேட் பண்றது டவுட்டா இருந்துச்சு அப்படின்னா இந்த getyourcollege.comல ஹோம் பேஜ்ல உங்களுடைய கட் ஆஃப் கால்குலேட் பண்ணி அதை பிடிஎஃபாவே நீங்க வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேவா? அப்ராக்சிமேட்டா என்ன மார்க் வருது அப்படிங்கிறது இப்போ நீங்க போட்டு செக் பண்ணலாம். நாளைக்கு ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் என்ன மார்க் அப்படிங்கிறத என்ட்ரி பண்ணீங்கன்னா உங்களுக்கு அதுவே கட் ஆஃப் கால்குலேட் பண்ணி பிடிஎஃப் கொடுத்துரும். இந்த கட் ஆஃப் வச்சுட்டு இங்க இருக்கிற காலேஜஸ் எல்லாமே அப்ளை பண்ணலாம். இதுல என்னென்ன காலேஜ் கேட்டகரி அப்படி இருக்கு அப்படின்னா யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட், அண்ணா யூனிவர்சிட்டி, எம்ஐடி, ஏசிடி கேம்பஸ், இது எல்லாமே வந்து யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட் கேட்டகரியில் வரும். அதுக்கப்புறம் கவர்மெண்ட் காலேஜஸ், சென்னை, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் கவர்மெண்ட், ஜிசிடி, கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், இந்த மாதிரி வந்து ஒரு 10 கவர்மெண்ட் காலேஜஸ் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் எய்டட் காலேஜ் வந்து தமிழ்நாட்டில் மொத்தம் 3 தான் இருக்கு. கவர்மெண்ட் எய்டட் அப்படின்னா கவர்மெண்ட் வந்து அண்டர்டேக் பண்ணியிருப்பாங்க. உள்ள இருக்க ஸ்டூடெண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா 65% வந்து கவுன்சிலிங்க்கும் 35% மேனேஜ்மெண்ட் சீட்டுக்கு அலோகேட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதில் ரொம்ப ஃபேமஸ் வந்து பிஎஸ்சி, அதுக்கப்புறம் தியாகராஜர், அதுக்கப்புறம் கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. ஆல்வேஸ் வந்து ரொம்ப டிமாண்ட். மோர் தென் வந்து ஒரு 195 அண்ட் எபோவ் கட் ஆஃப்ல மேக்ஸிமம் டிபார்ட்மெண்ட் எல்லாமே கம்ப்ளீட் ஆகும். அதுக்கப்புறம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிஸ் இருக்கு, ஒரு 3 யூனிவர்சிட்டிஸ் இருக்கு. இந்த 3 யூனிவர்சிட்டிஸ் அப்படிங்கிறது வந்து செக்ரி, அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்ட்லூம் டெக்னாலஜி, அதுக்கப்புறம் மேனுஃபேக்சரிங், இந்த 3 டிபார்ட்மெண்ட்டுக்கும் அப்ளை பண்ணலாம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லிமிடெட் சீட்ஸ் தான் இருக்கு. இதனுடைய கட் ஆஃப் அப்படிங்கிறது வந்து ஒரு 185ல ரவுண்ட் 1ல இருந்தீங்கன்னா இந்த காலேஜஸ் கிடைக்க சான்சஸ் அதிகமாக இருக்கு. ஹேண்ட்லூம் பொறுத்த வரைக்கும் ரவுண்ட் 2லயே கிடைக்கும். அடுத்து செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ். இந்த செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ்ல 65% வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் சீட் அலோகேட் பண்ணுவாங்க. அதுக்கு நான் மைனாரிட்டியில் இருக்கிற காலேஜஸ். அதே மைனாரிட்டி காலேஜஸ் இருந்துச்சுன்னா, கிறிஸ்டியன் மைனாரிட்டி, தெலுங்கு மைனாரிட்டி இருந்துச்சுன்னா கவுன்சிலிங்ல 50% ஆஃப் சீட்ஸ் வந்து அங்க அலோகேட் பண்ணுவாங்க. நீங்க கவர்மெண்ட் கோட்டாலே எடுக்கலாம். இதுக்கு என்ன ஃபீஸ் வரும், இந்த கேட்டகரியில் இருக்கிற காலேஜ்க்கு என்ன ஃபீஸ் வரும் அப்படிங்கிறதையும் நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணலாம். அடுத்து பிரைவேட் காலேஜஸ். பிரைவேட் காலேஜஸ்ல மேனேஜ்மெண்ட் கோட்டா அப்ரோச் பண்றீங்க அப்படின்னா ஆல்ரெடி சொன்னோம் 65-50 அப்படின்னு. நான் மைனாரிட்டியா இருந்துச்சு அப்படின்னா 35% சீட்ஸ் வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு அப்ளிகபிள். இதே வந்து மைனாரிட்டி காலேஜஸ் இருந்துச்சுன்னா 50% ஆஃப் சீட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து அங்கே மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எஸ்எஸ்என், பிஎஸ்சி, ஐடெக், சாய்ராம், கிருஷ்ணா, ஈஸ்வர், சவிதா, கொங்கு, பிஐடி, ஆர்ஐடி, ராஜலட்சுமி இன்ஸ்டியூட், கேசிஜி, ஜேபிஆர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, இந்த மாதிரியான காலேஜஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் காலேஜஸில் வரும். நீங்கள் இதுக்கு அப்ரோச் பண்ணலாம். ப்ராசஸ் ஓகேவா? மேனேஜ்மெண்ட் கோட்டை பொறுத்த வரைக்கும் மார்க் நல்லா இருந்தால் டாப் காலேஜஸ்ல ஸ்காலர்ஷிப்பும் ப்ரொவைட் பண்றாங்க. பிளேஸ்மெண்ட்டும் நல்லா இருக்கு. நீங்க செக் பண்ணி பார்த்துட்டு அந்த காலேஜை விசிட் பண்ணிட்டு அங்க பிளேஸ்மெண்ட் எப்படி இருக்கு, என்னென்ன ரேங்கிங் வச்சிருக்காங்க, லாஸ்ட் இயர்ல என்ன மாதிரியான பிளேஸ்மெண்ட் போச்சு அப்படிங்கிறது எல்லாமே ஐடென்டிஃபை பண்ணிட்டு நீங்க காலேஜை செலக்ட் பண்ணலாம். இதே யூனிவர்சிட்டி பொறுத்த வரைக்கும் நீங்க பேஸ்ட் ஆன் கட் ஆஃப் பெட்ச் மட்டும்தான் எடுக்க முடியும். ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது இந்த காலேஜுக்கு எல்லாம் போகும்போது என்னென்ன ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வரும் அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். கவர்மெண்ட் காலேஜஸா இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் 8,000 15,000 வருஷத்துக்கு வரும். இந்த கவர்மெண்ட் காலேஜுங்கிறது நம்ம என்னென்னு சொன்னா யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட், கவர்மெண்ட் காலேஜஸ், அதுக்கப்புறம் கவர்மெண்ட் கான்ஸ்டியூஷன் காலேஜஸ் இருக்கு. ஓகேங்களா? இந்த காலேஜஸ்க்கு எல்லாமே வந்து 8,000 15,000 ஃபீஸ் வரும். மேனேஜ்மெண்ட் சீட் அப்படிங்கிறது இந்த கவர்மெண்ட் காலேஜ்ல நாட் அப்ளிகபிள். அண்ணா யூனிவர்சிட்டியில் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் கோட்டா இருக்கு, அதுல நீங்க அப்ரோச் பண்ணி போகலாம். ஓகேங்களா? அது எல்லாத்துக்குமே அப்ளிகபிள் ஆகாது. யாரெல்லாம் இண்டஸ்ட்ரி வச்சிருக்காங்களோ அவங்களுக்கு அது அப்ளிகபிள். அடுத்தது கவர்மெண்ட் எய்டட். கவர்மெண்ட் எய்டட் பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் கோட்டால உள்ள போறீங்க, அதாவது வந்து இந்த டிஎன்ஏல கட் ஆஃப் வச்சு நீங்க உள்ள போறீங்கன்னா 15,000 35,000 வரைக்கும் வருஷத்துக்கு ஃபீஸ் வரும். இதே கவர்மெண்ட் எய்டட்ல மேனேஜ்மெண்ட் கோட்டால உள்ள போறீங்க அப்படின்னா 50,000 75,000 வரைக்கும் ஃபீஸ் வருது. அப் டு வந்து இது வந்து காலேஜ் ஃபீஸ். இது போக ஹாஸ்டல் ஃபீஸ் வந்து அடிஷனலா இன்க்ளூட் ஆகும். பிரைவேட் காலேஜ்ல கவர்மெண்ட் கோட்டால நீங்க உள்ள போனீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது 55,000 1,30,000 வரைக்கும் வந்து வருஷத்துக்கு ஃபீஸ் வரக்கு சான்சஸ் இருக்கு. அது பேஸ்ட் ஆன் காலேஜுக்கு தகுந்த மாதிரி மாறு. என்பி அக்ரெடிஷன் வச்சிருந்தாங்கன்னா ஒரு கோர்ஸுக்கும் இருக்கிற ஃபீஸ்ல இருந்து பிளஸ் 5,000 அவங்க ஆட் பண்ணுவாங்க. இதே மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு இப்போ ஆல்ரெடி நம்ம இந்த பார்த்தல இந்த காலேஜஸ்ல மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு நீங்க அப்ரோச் பண்றீங்க அப்படின்னா ஸ்டார்டிங் வந்து 1.5 lakhsல இருந்து 2.5 lakhs வரைக்கும் ஃபீஸ் வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. டீம்டு யூனிவர்சிட்டியில என்ன ஃபீஸ், அதாவது டீம்டு யூனிவர்சிட்டினா எஸ்ஆர்எம், விஐடி, அமிர்தா, வேல்டெக், அமிட், எஸ்என்யூ, சிவநாடார், அதுக்கப்புறம் சவிதால வீரையன், அதுக்கப்புறம் சவிதா யூனிவர்சிட்டி, இந்த மாதிரியான காலேஜுக்கு போகும்போது உங்களுடைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது 1.8 lakhsல இருந்து 4.5 lakhs வந்து பர் இயர் வருது. இப்போ எஸ்ஆர்எம் விஐடியில் வந்து ஸ்லாப் 1, ஸ்லாப் 2, ஸ்லாப் 3, ஸ்லாப் 1 பிரிச்சிருவாங்க. பேஸ்ட் ஆன் உங்களுடைய என்ட்ரன்ஸ் எக்ஸாமுடைய பர்ஃபார்மன்ஸ் மார்க்குக்கு தகுந்த மாதிரி கன்சிடர் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் நார்மலாக +2 முடிச்சுட்டு இன்ஜினியரிங் ட்ரை பண்ற நீங்க இந்த கேட்டகரியில் இன்ஜினியரிங் காலேஜ் எல்லாம் ட்ரை பண்ணலாம். அதில் என்னென்ன டிபார்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட் அதிகமாக ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம ஒரு சர்வே எடுத்து பார்த்தோம்னா சிஎஸ்சி, டேட்டா சயின்ஸ், ஐடி, மிஷின் லேர்னிங், சைபர் செக்யூரிட்டி, இசிஇ, மெக்கானிக்கல், ட்ரிபிள் இ, மெக்கட்ரானிக்ஸ், பயோமெடிக்கல், சிவில்,
இந்த மாதிரியான கோர்சஸ் வந்து ஸ்டூடெண்ட் வந்து அதிகமாக ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. மொத்தம் இன்ஜினியரிங்கில் 100+ இன்ஜினியரிங் கோர்சஸ் வந்து இருக்குது. பட் இது மட்டும்தான் ட்ரை பண்ணுறாங்களா அப்படின்னா அப்படி இல்லை. உங்களுடைய பேஸ்ட் ஆன் இன்ட்ரெஸ்ட்டு, நீங்கள் எதில் நல்லா ஆர்வமாக இருக்கிறீங்களோ அந்த டிபார்ட்மெண்ட்டை கண்டிப்பாக தேர்ந்தெடுத்து படிங்க. ஒரு நல்ல லைஃப் இருக்குது, ஓகேவா? சிஎஸ்சி எடுத்தா தான் லைஃப் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. நீ எந்த காலேஜில் படிக்கும்போது என்னெல்லாம் ஸ்கில்லை டெவலப் பண்ணிக்கிட்ட அப்படிங்கிறத வச்சு தான் உனக்கு நாளைக்கு நல்ல ஒரு வேலை இருக்குது, ஓகேவா? இன்ஜினியரிங் முடிச்ச எல்லாத்துக்கும் ஒரு ஜாப் இருக்குது. பட் 12 லட்ச ரூபாயில வேலைக்கு போகிற ஒரு பையனும் இருக்கிறா, வருஷத்துக்கு 3 லட்ச ரூபாயில வேலைக்கு போகிற ஒரு பையனும் இருக்கிறா, மாதம் 15,000க்கு போகிற ஒரு பையனும் ஸ்டூடெண்ட்டும் இருக்கிறா. அது எப்படி டெவலப் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது அந்த 4 இயர்ஸோடைய ஜேர்னி, அதுக்கப்புறம் உங்களுடைய டெடிகேஷன், ஓகேங்களா? ஸோ இன்ஜினியரிங்கோடைய பேசிக் ஃபண்டமெண்டல் எப்படி காலேஜ் ஜாயின் பண்ணுறது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்த்துட்டோம். அடுத்தது ஒரு காலேஜ்லையும் நம்ம எப்படி ஜாயின் பண்ணலாம், மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் என்ன ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க, கவர்மெண்ட் கோட்டாவில் போனால் என்னென்ன கட் ஆஃபுக்கு எந்த டிபார்ட்மெண்ட் கிடைக்கி அப்படிங்கிறது எல்லாமே நம்ம 1 by 1 நம்ம வீடியோவில் அப்டேட் பண்ணிகிட்டே வரும். ஸோ மறக்காமல் A2K DK சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். www.getyourcollege.com வெப்சைட்டில் உள்ளே போய் நீங்கள் ஆக்சஸ் பண்ணி பாருங்கள். இந்த காலேஜுக்கு என்னென்ன கட் ஆஃப் வேணும் அப்படிங்கிறத எல்லாமே நான் கொடுத்துருக்குறேன். ஸோ மறக்காமல் வாட்ச் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். விஷ் யூ ஆல் த பெஸ்ட். பாய். தேங்க்யூ.